திருச்சிற்றம்பலம். கே. சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் 8ஆம் திருமுறை. பாடலும் விளக்கமும். பாடல் எண் 5. திருச்சதகம் 5 6 அனுபோக சுத்தி. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 6 அனுபோக சுத்தி. ஈசனே என் எம்மானே என்னை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசனே நெய் ஆண்டாய்க்கே நினைக்க மாட்டேன் கண்டாயே தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே. யாவிலும் மேலான இறைவன் ஈசனே, என்னை யாழும் அரசனே, என் தாயும் தந்தையுமான பெருமானே, இத்தோடு என் பிறவியை ஒழிப்பவனே, நான் எப்போதும் உண்பதும் உறங்குவதும் அன்றி வேறு ஒன்றும் இல்லாத வெறிநாயைப் போல உடல் உணர்ச்சியிலேயே உழன்று கிடந்தேன். இழிந்தவனாகிய அடியேனை நீ உன் கருணையினால் ஆட்கொண்டு அருளிய உன் பெருமையை நினைக்காமல் இருக்கின்றேனே. இதையும் நீ பார்த்து கொண்டு தான் இருக்கின்றாய். சிற்றம்பலத்தில் சுடர் வீசும் சோதி ஒளியாய் நின்ற உன்னுடன் சேரும் வழியை நாடாமல் அதற்கு என்ன செய்வது என்றும் ஒன்றும் அறியாமல் தவிக்கின்றேனே. செய்வதறியா சிறுநாயேன் செம்பொன் பாத மலக்கானா பொய்யார் பெரும் பேரத்தனையும் பெறுதற்குரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நான் உண்டொடுத்திங்கு இருப்பதானேன் போரேரே. உன்னை அடையத்தக்க மெய்ப்பொருளை அறிந்து அறியாமை இருளை அகற்ற என்ன செய்வது என்று அறியாமல் இச்சிறிய நாயைப் போல் வாந்தி எடுத்து கக்கியதை எடுத்து உண்பது போல் உலகியலில் உழன்று கொண்டுள்ளேன். உன் செம்மையான பொன்னொழி வீசும் தாமரை திருவடி மலரை காணாமல் பொய்யுலக வாழ்வையே பெரிதென்று இருக்கின்றேன். அதனால் பொய் ஒழுக்கம் உடையவர்கள் அடையும் அத்தனை துன்பங்களையும் அடைவதற்குரியவனாய் உள்ளேன். பொய்யில்லாத மெய் அடியார்கள் மெய்ப்பொருளான உன் வாசம் மிகுந்த தாமரை மலர் திருவடியை பற்றி தவம் புரிவதைக் கண்டும் அவர்கள் உன்னை சேர்ந்ததை கேட்டும் பொய்யன் ஆகிய நான் இவ்வுலக வாழ்வில் இச்சிக்கொண்டு அவ்வழி நாடாது பொய்யான உடம்பை பேணியே உண்டும் உடுத்தியும் வாழ்ந்து வருகின்றேனே. போரில் ஆண் சிங்கம் போல் விளங்கும் ஈசனே, என் இழி நிலையை போக்கி உன் திருவடியில் சேர்த்துக்கொள். போரேரே நின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வாரேரிளமென் முளையாலோடு உடன் வந்தருள அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதம் சேர கண்டும் கண் கெட்ட ஊரேராயிங்கு உழல்வேனோ கொடியே நோயித்தான் உளவாதே. என் ஆணவத்தை ஒழித்து விரட்டும் ஆண் சிங்கம் போன்ற ஈசனே, உனது பொன்னம்பல நகரின் வாசலில் இருந்து நீ வெளிவந்து அருள் செய்து எனது அறியாமை இருளை நீக்கி வைத்தாய். கச்சை அணிந்த இளமென் முளைகளையுடைய உமாதேவியுடன் சேர்ந்து வந்தே இறைவா, நீ உன் அடியார்களுக்கு அருள் புரிகின்றாய். உனது அருளை பெற்ற சிறப்பு மிக்க மெய்யடியார்கள் நின் திருவடியில் சேர்ந்து பேரின்ப பெருவாழ்வு பெற்றதைக் கண்டும் கண்ணில்லா குருடனைப் போல் உன் திருவடியை காணாமல் இருக்கின்றேன். கட்டுப்படாமல் திரியும் ஊர் பொலி காலை போல் திரிந்து கீழ்மையில் உழல்கின்றேன். இப்படி இங்கு உன்னை எண்ணாமல் இருக்கும் இக்கொடியவனின் உயிரை நான் துறந்து விடலாகாதா இறைவா?
உளவா காலம் தவமெய்தி உறுப்பும் வெறுத்திங்கு உனை காண்பான் பல மாமுனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவா நிற்கும் அன்பு இலேன் என் கொண்டெழுகேன் எம்மானே. நீண்ட நெடுங்காலமாக மெய்ப்பொருளை உணர்ந்த ஞானிகள் தவம் இயற்றி உடம்பை வெறுத்து உனை காண வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் இங்கு இருந்து வருகின்றார்கள். பல பெரிய முனிவர்களும் உன் தரிசனம் எப்போது காண்போம் என்று ஏங்கியே மிகவும் வாடி நிற்கின்றார்கள். நீயோ அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு உன்னை எண்ணாத பாவியேனை வலிய வந்து காட்சி தந்து ஆட்கொண்டு உன் அடிமையாக்கி கொண்டாய். மலமாகி அழுகி அழிந்து போகும் உடலின் நினைவை ஒழித்து மணியாக அழியாது நிற்கும் உயிருக்குள் உன்னை தவத்தால் காண்பவருக்கு அழகில் சோதி ஒளியாக நின்றிருப்பாய். எம்பெருமானே, உந்தன் சோதி ஒளியை கண்டு அன்பினால் கரைந்து அலாத உயிர் உணர்வு இல்லாதவர்கள் வேறு எதை கொண்டு பிறவி பெருங்கடலை கடந்து கரையேற முடியும்? மானே நோக்கி உமையால் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லை கோணே உன் தன் திருக்குறிப்பு கூடுவானின் கலர் கூட ஊனார் புழுக்கோடிது காத்திங்கு இருப்பதானே நுடையானி. மான் போன்ற கண்களை உடைய உமையவளை தன் இடப்பாகம் கொண்ட இறைவா, நீ தானே வந்து இங்கு என்னை ஆட்கொண்டாய். தேனை போல் இனிப்பவனே, தேனினும் இனிய அமிர்தமே, கரும்பின் சாட்டில் தெளிந்த சர்க்கரை கட்டியே என் சிவபெருமானே, தில்லை எனும் ஆகாயத்தின் தென்புறம் நின்றாலும் அரசனே, உன்னை அடைவதே இப்பிறவியின் அருமை என்னும் உன் திருவுலக் குறிப்பை அறிந்த மெய்யடியார்கள் உன் திருவடியில் கூடி தவம் செய்வார். உடம்பாகிய இப்புழுக்கூட்டை உண்மை என்று நம்பியே இதுவரையில் உடம்பையே பாதுகாத்து இவ்வுடம்பிற்கு உடையவனாகிய உன்னை மறந்து இப்பூமியில் இருந்து வருகின்றனரே, இவர்கள் எவ்வாறு உய்வடைவார்கள்? உடையானே நின் தனை உள்கி உள்ளம் முருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேர கண்டிங்கு ஊனாயின் கடையானே நெஞ்சி உருகாதேன் கல்லா மனத்தேன் கசியாதேன் உடையார் புழுக்கூடிது காத்திங்கு இருப்பதாக முடித்தாயே. எல்லா உயிர்களுக்கும் உண்மையான சிவனே, உன்னையே உள்ளத்தில் வைத்து உள்ளம் முருகி பேரன்பினால் வணங்கி வழிபடும் உன் மெய் அடியார்கள் தமக்கு உரிமையுள்ள நாயகனாய் உன்னை கண்டு உன் திருவடி சேர்ந்து பேரின்ப வீட்டை அடைந்தார்கள். அதனை கண்டும் இங்கு ஊரில் திரியும் வெறிநாயைப் போல் உலக இன்பங்களில் மூழ்கி இழிந்த கடையவன் ஆனேன். உள்ளத்தில் உனையே நினைந்து உருகாதவன், ஞான நெறிகளை கட்டு தேர மனமில்லாதவன், காதலாகி கசிந்து கண்ணீர் விட்டு அழாதவன், அழுகி அழிந்து போகும் நாற்றமுடைய இவ்வுடம்பாகிய புழுக்கூட்டையே பேணி பாதுகாத்து இவ்வுலக வாழ்விலேயே இருக்குமாறு செய்துவிட்டாயே. இறைவா, என் செய்வேன்? துடித்த ஆறும் என் தனக்கே தக்கதே முன்னடியாரை பிடித்த ஆறும் சோராமல் சோர நீங்கு ஒரு தீவாய் துடித்த ஆறும் துகிலிரையே சோர்ந்த ஆறும் முகம் குருவே பொடித்த ஆறும் இவை உணர்ந்து கேடன் தனக்கே சூழ்ந்தேனே. உன்னை சேர்ந்திடும் உண்மைக்கே இறைவா, இவ்வுடம்பை எனக்கு அமைத்து தக்கதாக கொடுத்தாய். முன்னம் உன் மெய் அடியாருடன் சேர்த்து வைத்து உன்னை அடையும் யோக வழியில் சோர்ந்து போகாமல் மெய்ப்பாடு பாடுவதற்கே
இந்த உடம்பை படைத்து தந்தாய். இவ்வாறு யோகத்துக்குரிய எனது உடல் வாழ்க்கையை நான் காமத்தில் வீழ்ந்து ஒரு பெண்ணின் வாயிதழ் துடித்து மேலாடை நழுவியதையும் அவள் முகத்தில் வியர்வை அரும்பியதையும் காணும் உடல் இன்பத்தை உணர்ந்து கிடந்தே எனக்கு நானே கேட்டையல்லவா தேடிக்கொண்டு விட்டேன். தேனை பாலை கண்ணலின் தெளியை ஒளியை தெளிந்தார்த்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நானின் அடியே நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே. தேனும் பாலும் போல் எச்சினும் ஊனும் கலக்காத கரும்பின் தெளிந்த சாற்றைப் போல் இவ்வுடம்பில் தெளிந்த ஒளிவடிவாய் நின்ற ஈசனை தெளிந்த ஞானத்தால் காண்பவர்கள் ஊனுடம்பை உருக்கும் உயிருக்குள் உடையானை மேலான மெய்ப்பொருளாய் நின்ற இறைவனை உலக வம்பில் சிக்கி இருக்கும் நான் உன் அடியவன் என்றும் நீயே என்னை ஆண்டவன் என்று உரிமை கொண்டாடினால் அதை கேட்டு நீயும் சிரித்தபடியே அருள் செய்யலாம். அடியேனுக்கு மட்டுமின்றி அடியவர் அனைவருக்கும் சொந்தமான ஞான பிரகாசம் நீ. தன்னை அடைந்தார்க்கு அருள் செய்வதே உன் தன்மையாகும். என் தன்மையோ உன்னை சொந்தம் கொண்டாடி தொழுவதே ஆகும். தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லா நாயான உண்மை ஏனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ என்னை நோக்கு வார்யாரே என் நான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி என் தாயெங்கு புகுவேனே. உன் தன்மைகள் யாவும் பொருந்திய மெய்ப்பொருளை பிறரால் அறிய முடியாத என் தலைவா பொல்லாத நாய் போன்ற சிறுமையுடைய என்னை நீ ஆட்கொண்டு உன் அடியவன் ஆக்கினாய். இச்சிறியேனை ஐயா நீ புறந்தள்ளிவிட்டால் என்னை பார்ப்பவர்கள் யாரும் இங்கு இல்லையே. என் மனத்தை அகத்தே நிறுத்தாது புறத்தே போய் அலைய விடுவாயோ? அதற்கு நான் என்ன செய்வேன்? எம்பெருமானே, பொன்னொளி வீசி திகழும் திருமேனியுடைய என் தந்தையே, உன் திருவடியை தவிர வேறு எங்கு சரண் புகுவேன்? புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு தோள் நோக்கி நாணம் இல்லா நாயினேன் நெகுமண்பில்லை நினைக்காண நீ ஆண்டருள அடியேனும் தகுவனே என் தன்மையே என் தாயந்தோ தரியேனே. உன் திருவடி எனக்குள் எனக்கு உரிமையுடையதாய் நின்று இருப்பதை உணர்ந்து அத்திருவடியில் சரண் புகுவேன். முன்பு நான் உன்னை போற்றும் அடியார்கள் கூட்டத்தில் நின்று என் தோள் வலிமையை காட்டி சிரிப்பேன். வெட்கமில்லாது உடல் வலிமையினால் நாய்போல் உடம்பு அடையும் சிற்றின்ப நாட்டத்திலேயே உழன்று திரிந்தேன். உன்னையே நினைந்து நெகிழ்ந்துருகும் உண்மையான அன்பு இல்லை. இந்நிலையில் இறைவா, நின்னை நான் காணவும் நீ என்னை ஆட்கொண்டு அருளவும் என்னை உன் மெய்யடியாராக மாற்றவும் நான் தகுதியுள்ளவன் ஆவேனா? என் தந்தையும் தாயுமாகிய இறைவனே, எனது சிறுமை தன்மைகளை நினைந்து ஐயோ இனியும் இருக்க மாட்டேன். உன் திருவடியை விட்டு நீங்காதிருக்கும் பேரின்பத்தை அருளிடாய். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.